Afternoon, aspirants. Today's analysis of today's Hindu. Opposition moves to remove Speaker Birla. எதிர்க்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து சபாநாயகர் பிர்லாவை பதவி நீக்கம் செய்கிறதுக்கு மூவ் பண்ணுறாங்க. பதவி நீக்கம் செய்கிறதுக்கு இங்கிலீஷில் பேர் இம்பீச்மெண்ட் மோஷன். அதுக்கு பேர் இம்பீச்மெண்ட் மோஷன். பதவி ரிமூவ் எ பர்சன், அதுக்கு இம்பீச்மெண்ட் மோஷன். இதுக்கு ஆர்டிக்கிள், அதாவது கான்ஸ்டியூஷனில் எத்தனாவது ஆர்டிக்கிள் படி ஒரு ஸ்பீக்கரை நம்ம பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்றது அதெல்லாம் கேட்பாங்க. எந்த கான்ஸ்டியூஷனில் உள்ளதுபடி நம்ம ஒருத்தர் இந்த ஒரு இதில் இப்போ மணிப்பூரில் கவர்னர் ரூல் இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ அது என்ன ஆர்டிக்கிள் 360 அப்படின்னு எல்லாம் கொஸ்டின்லாம் வரும். இப்போ த ஜெசூட் சயின்டிஸ்ட் who changed cashew industry. கேஷ்யூ அப்படின்னு சொன்னால் முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பு தொழிற்சாலையை ஒரு சயின்டிஸ்ட் மாற்றி அமைச்சாருங்கிறாங்க. ரெவரண்ட் டாக்டர் லியோ டி சூசா, ஜெசூட் சயின்டிஸ்ட் பேஸ்ட் இன் மங்களூரு, டைட் ஏஜ் 93. 93 வயசில் அவர் இறந்துருக்காரு. டி சூசா அவர் இந்த கேஷ்யூ, அந்த முந்திரி பருப்பு சம்மந்தமாக அவர் ஆய்வுகளை செஞ்சுருக்காரு. கேசூரைனாங்கிறது சவுக்கு மரம், கேஷ்யூங்கிறது முந்திரி பருப்பு. Some people confuse with these two things. Supreme Court agrees to hear plea na request against Assam CM's head speeches. ரோஸ் ப்ரைஸியர்னா ரோஜா பூவுடைய விலை ஹோசூரில் விலை அதிகமாக இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட அது விலை அதிகமாக இருக்குங்கிறாங்க. And then another important news, label all photorealistic artificial intelligence content online, say center. அதாவது நம்ம ஒரு படத்தை பார்க்குறோம், அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணியிருக்குன்னா அதில் லேபிள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பீப்புள் வுட் பி லெட், தவறானதுக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. இது உண்மையானது அல்ல, இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் லேபிள், அந்த ஒரு அந்த படத்துலையோ அந்த வீடியோலேயோ கீழே ஏஐ அப்படின்னு இருக்குன்னா அது சம்மந்தமான ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அமெண்டட் ஐடி ரூல்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் ரிக்வயர் டிஸ்க்ளோஷர்னால் வெளிப்படுத்தணும். இட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜெனரேட்டட் சிந்தட்டிக் மீடியா வான் பிளாட்ஃபார்ம்னா என்னென்னா அந்த ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இதான் பிளாட்ஃபார்ம். ஆஃப் லாஸ் ஆஃப் சேஃப் ஹார்பர் ஃபார் நான் கம்ப்ளைன்ஸ்னால் ஒத்து போகிறது. விமன் இன் ஹையர் எஜுகேஷன் 34%, உயர்கல்வியில் 34% சொல்கிறாங்க. அண்ட் தென் வி ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ராஜம் கிருஷ்ணமூர்த்தி பப்ளிக் ஸ்கூல் சிபிஎஸ்சின்னு இருக்குது. அங்கே ப்ரைமரி டீச்சர்ஸ் கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிக்வயர் பிஜிடி இன் இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க. 3 years of experience in CBSE schools. Apply with detailed resume and latest photo via email to அந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் தாமரை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், பிஜிடிஸ், டிஜிடிஸ், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், ட்ரெயின்ட் கிராஜுவேட் டீச்சர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. யோகா டீச்சர் கேட்டிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறது தாமரை. டேட் 15th February. டைம் வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூருக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. So you have to be fluent in English so that you can become a TGT or PGT in English or any other later subject. சிபிஎஸ்சியில் இது பண்ணணும். கைனகாலஜிஸ்ட் அப்படின்னா மகப்பேறு மருத்துவர், பீடியாட்ரிஷியன் குழந்தைகள் மருத்துவம், நியோனேட்டாலஜிஸ்ட் அப்படின்னா பிறந்த குழந்தை மருத்துவம், கைனகாலஜிஸ்ட், பீடியாட்ரிஷியன், நியோனேட்டாலஜிஸ்ட் வாண்டட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. And then Netflix tells High Court that controversial title of the film, ஒரு படத்துடைய சச்சரவுக்குள்ளான தலைப்பு மாற்றப்படும் அப்படிங்கிறாங்க. தலைப்பு என்னன்னா கூஸ்கோர் பண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபில்ம் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் த அஃபென்சிவ் அண்ட் டிஃபேமேட்டரி டைட்டில், அவதூறு கொடுக்கக்கூடிய வழியில் அந்த தலைப்பு இருக்குங்கிறாங்க. அண்ட் தென் ரோ ஓவர், இப்போ யூஜிசியில் ஈக்விட்டி ரூல்ஸ் கொண்டு வந்துருக்காங்க.
ஈக்விட்டினா சமம். ஒரு கேம்பஸ்குள்ளார ஹையர் எஜுகேஷன் அதாவது கல்லூரிகளில் ஈக்விட்டினா எல்லாம் சமமாக தான் இருக்கணும். இப்போ வந்து எஸ்சியையும் அந்த தலித் பீப்புளையும் ஒன்றா நடத்தணும் அப்படிங்கிறாங்க. அதை வந்து தான் மேலே மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னு ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்க அதை வந்து இப்போக்கி ஸ்டே பண்ண மாதிரி வச்சுருக்குறாங்க. ஈக்விட்டினா சமமாக நடத்தணும். நோ கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ஜாதி அடிப்படையில் யாரையும் வந்து பிரித்து பார்க்கக்கூடாது அப்படின்னா கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சு அது குறிப்பிட்ட டைமில் வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா வித்தின் லிமிட்டட் டைம் அது வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அது வந்து நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. And then women enrollment in higher education up to 32 to புதுமை பெண் ஸ்கீம். புதுமை பெண் ஸ்கீமில் என்ன ஹையர் எஜுகேஷனில் மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. 1000 rupees is deposited monthly to the beneficiary students in colleges. புதுமை பெண் ஸ்கீம், according to the புதுமை பெண் ஸ்கீம் 1000 rupees is deposited in the beneficiary. பெனிஃபிஷியர்னா பலனடைபவர். இது புதுமை பெண், நான் முதல்வன், மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம். தீஸ் ஆர் த ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் த பெனிஃபிஷியரி, அதாவது நலத்திட்டங்கள், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் த தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட். ரோனாக்கா வரிசை கிடையாது. ரோ ஓவர் யூஜிசி ஈக்விட்டினா சமம். ரெகுலேஷன்ஸ் கட்டுப்பாடுகள் கிவ்ஸ் பிஜேபி மாயாவதி மச் டு பாண்டர்னா திங்க் பண்ணுறது. பாண்டர்னா ஆழ்ந்து சிந்திக்கிறது. இன் உத்தரப்பிரதேஷ் ஆன் ஒன் சைடு யூ ஹேவ் பகுஜன் சமாஜ் பார்ட்டி லீடர் மாயாவதி என்டோசிங் தி சுப்ரீம் கோர்ட் ஸ்டே ஆன் தி யூஜிசி ரெகுலேஷன்ஸ். சுப்ரீம் கோர்ட் இப்போக்கி தடை பண்ணியிருக்கு. ஏன்னா த ரூல்ஸ் வுட் ஸ்டோக் சோஷியல் டென்ஷன். ஸ்டோக்குனாக்கா அதை கிளப்பி விடுறது, நெருப்பையோ அல்லது ஒரு விஷயத்தை கிளப்புறது ஸ்டோக். சமூக பதட்டத்தை உருவாக்கும். reflecting general category anxieties. On the other side, former Union Minister Galraj Mishra has re-emerged to address the UGC issue. So these are the two things. ஒன்று வந்து யூஜிசி ஈக்விட்டி ரெகுலேஷன்ஸ், அதாவது கேம்பஸ்குள்ளார நோ கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ஜாதியின் அடிப்படையில்